உடனாய காலத்தினாளருடைய திருவருளினாலே திருவிளையாடல் புராணம் என்பது பற்றி சொல்லியும் கேட்டும் வருகிறோம். நாம் என்று சொல்லவும் கேட்கவுமாக இருக்கின்ற திருவிளையாடல் வலை வீசிய திருவிளையாடல். வலை வீசிய திருவிளையாடல். கைலாயத்தில் அம்மையும் அப்பனுமாக வீற்றிருக்கிறார்கள். அப்போது அன்னை பராசக்தியாகிய உமையவள் சிவபெருமானிடத்திலே ஒரு வேண்டுகோள் வைக்கிறான். எம்பெருமானே, எனக்கு வேதங்களின் உட்பொருளை விளக்கி சொல்லி அருள வேண்டும். வேதங்களின் உட்பொருளை விளக்கி சொல்லி அருள வேண்டும் என்று கேட்கிறார் அம்மா. அவர் சொன்னார், உமையே, உனக்கு தெரியாததா? புதிதாக என்னை கேட்கிறாயே அப்படின்னு கேட்டாரு. உமையவர் சொன்னா, பெருமானே, உம்முடைய திருவாக்கினால் அதை கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆகவே சொல்லி அருள வேண்டும் அப்படின்னு கேட்டார். அப்படியா, சரி. அப்படி கேட்ட உடனே சரி சொல்லுகிறேன் கேள் என்று சொல்லிட்டு வேதங்களை சொல்லுவதற்கு முதல்ல தொடங்கினார். கொஞ்ச நேரத்திலேயே அன்னை பராசக்தியாக உமையோருடைய கவனம் வேறு பக்கம் போய்விட்டது. சிவபெருமான் சொல்லுகிற வேதத்தின் உட்பொருளை கேட்க வேண்டும் என்ற அந்த நிலையை மாற்றி மறந்து உமையோருடைய மனம் வேறு பக்கமாக போய்விட்டது. சிவபெருமான் அதை புரிந்து கொண்டார். உமையே, வேதங்களின் உட்பொருளை சொல்லி அருள வேண்டும் என்று நீதான் கேட்டாய். நானும் சொல்லுவதை தொடங்கினேன். இப்போது உன்னுடைய கவனம் வேறு எங்கோ சென்று விட்டது. நீ இப்போது மிகப்பெரிய தவறு செய்து விட்டாய். மிகப்பெரிய தவறு செய்து விட்டாய். ஆகவே மீனவர் குலத்தில் மீனவர் பெண்ணாக பிறக்க கடவாய். மீனவர் குலத்தில் ஒரு பெண்ணாக பிறக்க கடவாய் அப்படின்னு சாபம் போட்டார். உடனே உமையவள் கேட்டான், ஐயனே, நான் உடல், நீ உயிர். உயிரை விட்டு உடல் தனியாக இருக்குமா? உயிரை விட்டு உடல் தனியாக இருந்தா உடலுக்கு ஏதாவது பெருமை உண்டா? உயிராகிய உன்னை விட்டு விட்டு உடலாகிய நான் எப்படி எங்கே போய் எப்படி இருப்பேன்? அதனால எனக்கு மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு கேட்டார். உமையே, இதுவரை உனக்கு தெரியாது ஒன்று இல்லை. நாம கொடுத்து சாபம் கொடுத்தா கொடுத்ததுதான், அதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. சொன்ன அம்மா கேட்டா, அப்படியானால் எனக்கு ஒரு சாப விமோச்சனம் தாருங்கள், அதுல இருந்து விடுபடும். மீனவர் குலத்திலே அந்த மீனவர் குல தலைவனாக இருக்கிறவனுடைய திருமகளாக பிறந்து நீ வளர்கிற காலத்தில் நானும் ஒரு மீனவனாக வந்து உன்னை கரம் பற்றி திருமணம் செய்து கொண்டு கைலாயத்திற்கு அழைத்து கொண்டு போவேன். ஆகவே இப்போது நீ போக கடவாய். மாற்றம் எதுவும் செய்ய முடியல, போயிட்டு வா. இப்போ பக்கத்துல இருந்த விநாயகம் அம்மா அப்பாவுக்கு நடந்த அந்த உரையாடெல்லாம் பார்த்தான். அப்பா அம்மாவுக்கு சாபம் கொடுத்துட்டாரு. அதற்கு காரணமாக இருந்தது இந்த ஓலைச்சுவடி தானே. காரணமாக இருந்தது
ஓலைச்சுவடிதானே என்று முடிவு செய்து பெருமானுடைய கையில் இருக்கிற அந்த ஓலைச்சுவடியை பிடுங்கி கடல்ல தூக்கி போட்டான். பெருமானுடைய கையில இருந்த ஓலைச்சுவடிகளை பிடுங்கி கடலை தூக்கி போட்டான். இப்படி இந்த குடும்ப பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிற போது சிவகணங்களில் ஒருவர் உள்ளே வந்தார். அப்ப சிவபெருமான் பார்த்தார், நந்தியை கூப்பிட்டாரு. இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எங்க குடும்ப பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிற போது சம்பந்தம் இல்லாத ஒருவனை எப்படி நீ உள்ளே அனுமதித்தாய்? நீ ஒரு சிறா மீனாக பிறக்க கடவாய், சுறா மீனாக பிறக்க கடவாய். பெருமானே, இவ்வளவு பெரிய தண்டனையாக அழைக்கினார். ஒன்று இல்ல, சுறா மீனாக கடலிலே அலைந்து தெரிவாய். அப்போது வீசி எறியப்பட்ட இந்த சுவடிகளை உன்னுடைய தலையிலே தாங்கி நீ வைத்துக் கொள்வாய். நான் வந்து உன்னை ஆட்கொண்டு மீண்டும் கைலாயத்திற்கு அழைத்துக் கொள்கிறேன். அப்போ இப்ப போய் வா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை சொல்லி போயிட்டாரு. அப்போ என்ன பண்ணிட்டாரு? அந்த அம்மா மீனவர்கள் போய் பிறக்கணும், இவர் சுறா மீனா போயிட்டாரு அங்க கடலுக்கு. இப்ப என்னாச்சு? வையைத்துறையில பாண்டி நாட்டினுடைய கீழ்கடல்ல, கீழ்பக்கமா இருக்க கடல்ல பாக்கம் என்று ஒரு ஊர். என்ன ஊருப்பா? பாக்கம். இந்த கடற்கரை ஊருக்கெல்லாம் பாக்கம்னு வரும். கடற்கரை ஊருக்கெல்லாம் பட்டினப்பாக்கம், கேப்பாக்கம், மாடம்பாக்கம், கடற்கரை ஊரெல்லாம் பாக்கம் என்று வரும். அங்கே கடல் என்றாலே நெய்தல் நிலம் தானே. நம்மவங்க நிலத்தை 5 வகையா பிரிச்சாங்கப்பா. வேறு எந்த மொழியிலும் அது இல்லை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 பிரிவா பிரிச்சாங்க. குறிஞ்சி நிலம் எது? மலையும் மலையை சார்ந்து இருக்கிற பகுதியும் குறிஞ்சி. முல்லை நிலம் எது? காடும் காடு சார்ந்து இருக்கிற நிலம் முல்லை நிலம். மருத நிலம் எது? வயலும் வயல் சார்ந்து இருக்கிறதும் மருத நிலம். ஆமா. நெய்தல் நிலம் எது? கடலும் கடல் சார்ந்து இருக்கிற இடமும் நெய்தல் நிலம். பாலை என்பது முல்லையும் குறிஞ்சியும் தெரிந்த போது வருகிற மழை இல்லாம போனா பாலை வனமா போயிடும், அதான் பாலை நிலம். இப்படி வேறு எந்த மொழியிலும் எந்த நாட்டிலையும் நிலத்தை பிரித்து வைக்கிற நிலையே இல்லை. நம்ம தமிழர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னையே அதையெல்லாம் வச்சிருக்கிறான் அப்படின்னு பாருங்க. அப்போ பாக்கம் என்ற ஊர் நெய்தல் நிலம், உப்பங்கழி, கடற்கரைன்னா உப்பங்கழி தானே, ஆழமான உப்பங்கழியா அதுல. ஆமா. தாழை மரம் அடர்ந்து உயர்ந்து மதில் போல் அமைந்துள்ளதாம் தாழை மரங்கள். தாழை பார்த்திருக்கீங்களா? நம்ம பல பேர் பார்த்திருக்க மாட்டோம் இல்லையா? தாழம்பூ, அது தாழை மரங்களையும் நம்ம பார்த்து அதுல இருந்து போலாம் எடுத்து நான் சின்ன அதுல அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் அதை பிரபலமா வரல அப்படின்னு சொன்னா, அது சிவபெருமானுடைய பூஜைக்கு ஆகாதுன்னு சிவபெருமான் சொல்லிட்டாரு. எத? தாழைய. எப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அடியும் உடியுமாக அண்ணாமலை வருது நாளை மறுநாள். ஆமா, நாளை மறுநாள் 3ஆம் தேதி. மண்ணுக்கும் மண்ணுக்குமாக உயர்ந்து நிற்கிறார். முடியை காண முடியல, அடியை காண முடியல. எல்லாம் வல்ல காத்தர் கடவுளாகி எம்பெருமான் திருமால் வராகமாக அவதாரமளித்து கீழே குடைந்து 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 போகிறார். போனவர் பாதாளம் 7 நெஞ்சும் சொற்கழிவு பாதம் வளர்.
சொன்னார்ல, பார்க்க முடியாம திரும்பி வந்தார். இந்த பிரம்மா அன்னப்பறவையாக வடிவெடுத்து பறந்து மேலே 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 போனாரு. போகவே முடியல. அவ வெண்ணுக்கு மண்ணுக்கு வெட்டாத பறந்துருது இல்லையா, அதுக்கு மேல அவரால் போக முடியல. அன்னப்பறவையாக பறந்து அதுக்கு மேல போக முடியல. அதனால சிவபெருமான்ட்ட போய் சொல்லிடுவான், நான் திரும்பி வராது, நான் உன்னுடைய முடிய பார்த்தேன், சாட்சி. யாருப்பா பார்த்தது? நீ என் முடிய பார்த்தது சாட்சி. தாழம்பூவை கூப்பிட்டாரு. தாழம்பூவே, சிவபெருமானிடத்துல நான் உன்னுடைய முடியை பார்த்தேன்னு சொல்லுவேன், சாட்சின்னு கேட்பாரு. உன்னை சொல்லுவேன், ஆமா அவர் உன்னுடைய முடியை பார்த்தாரு, அந்த 2 கண்ணால அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு. அதே போல ஒரு நாடகம் நடந்து பொய் சாட்சி சொல்லிட்டான். இது தாழம்பு. அதனால எனக்கு எல்லா பூவும் வழிபாட்டுக்கு உரியதுதான், நீ வழிபாட்டுக்கு ஆக மாட்டாய், தாழம்பு மட்டும் வழிபாட்டுக்கு ஆக மாட்டாய் என்று தாழம்புவை ஒதுக்கி வச்சுட்டாருன்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப தாழை மரங்கள் அடர்ந்து உயர்ந்து மதில் போல் இருக்கிறது. அங்க பாருங்க, பல்வேறு விதமான நெய்தல் நலம்ல ஒலி கேக்குதான். புலால் நாற்றம் மீன், ஆமா, புலால் நாற்றமுடைய மீன்களை உலர்த்தி காய வைக்கின்ற பெண்கள் பேசுகிற ஒலி. ஆமா, அவற்றை உண்ண வரும் பறவைகளை ஓட்டுகிறதுக்கு ஒலியா. அந்த மீன்களை எல்லாம் சாப்பிடுறதுக்கு பறவைகள் வரும்ல, ஓட்டாங்களா, அந்த சத்தம். ஆமாம், அந்த மீன்களை விலை கூறி நிற்பவருடைய ஒலி. ஆமா, வாங்குகிறவர்கள் பேரம் பேசுவாங்கல்ல, அவருடைய ஒலியும். ஆமா, பறந்தவர்கள் வலையை வீசுகிற போது ஏற்படுகிற ஒலியும். ஆமா, அந்த வலையை இழுக்கின்ற போது ஏற்படுகிற ஒலியும். கடல் ஒலியை மிஞ்சினான். இந்த ஒலி கடல் ஒலியை காட்டிலும் மிஞ்சி இந்த ஒலிகள் எல்லாம் இருந்தன அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பாருங்க, அந்த மீனவ சிறுமிகள், பரவ சிறுமியர் மணல் வீடு கட்டி பல வகையான மலர்களை சூட்டி விளையாடுகின்றனர். மணல் வீடு கட்டி அங்க பலவிதமான கரைக்கிற மலர்களை சூட்டி விளையாடுங்க. ஆமா, அப்போ அவங்க என்ன பண்றாங்க, எங்க பார்த்தாலும் இந்த மீன்களுடைய நாற்றம் அதிகமா இருக்கான். அந்த நாற்றத்தை எது போக்குதான் பாருங்க, இந்த பெண்கள் தாமரை மலர்களை சூடி இருக்காங்களாம். என்ன மலர்களை சூடி இருக்காங்க? தாமரை மலர். இந்த தாமரை மலர்களிலிருந்து வருகிற மனம் என்ன செய்து பாருங்க, அந்த பறவை பெண்கள், அந்த மீன்கள் அதை விலைகூறி இருப்பவர்கள் இதை எல்லாம் அந்த நாற்றத்தை இந்த தாமரை மலர் நாற்றம் போக்கியது. அந்த நாற்றத்தை தாமரை மலருடைய நாற்றம் போக்கியது. அப்போ தாமரை மலர் நாற்றம் தான் எங்க? பறந்தவர் குடிசையில. ஆமா, அந்த பறந்தவர்களுக்கு ஒரு தலைவன். முன்பிறவியில பல நற்செயல்கள் செய்திருந்தாலும் தீச்செயல்கள் சில செய்து விட்டான். அதனால பரதவன் பிறந்திருக்கான். ஆனாலும் நல்ல செயல் பல செய்ததுனால அந்த பரதவருடைய தலைவனாக இருக்கலாம். அது ஒரு பெரிய காரியம் இல்லையா? பத்தோட பகவன் அத்தோட ஒண்ணு இல்லாம பரதவருடைய தலைவனாக அங்கே இருக்கிறான். அப்போ எல்லாருக்கும் மேம்பட்டவனாக இருக்கிறான்.
இந்த பரதவர்கள் இருக்கிறாங்களே, மீன் பிடிக்கிறாங்கல்ல, மீன் பிடிக்கிறதுல ஒரு பகுதி இவனுக்கு கொடுக்கணும், வரி திரை. அந்த காலத்துல 1/6 எப்படிப்பா? நாம சம்பாதிக்கிறதுல 1/6 அரசுக்கு வரியா செலுத்தணும். இதுதான் சோழர் காலத்துல குறைவாத முறை. 1/6, 100 கூட நம்ம மாதிரி சாதாரண செஞ்சிடலாம். கோடி 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 கோடியா வச்சிருக்கோம் பாருங்க. வரி செலுத்தாதோட மட்டும் இல்லாம இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். 1/6 இந்த தலைவனுக்கு கொடுப்பதால் ஒரு பகுதியை கொடுத்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, அதற்கு மேலே எல்லாம் வல்ல சிவபெரும்பொருளிடத்திலே உண்மையான பக்தி கொண்டவனாக இருக்கிறான். பக்தி கொண்டவன் அது ரொம்ப அருமையா பரஞ்சோதி முனிவர் சொல்றாரு, உண்மையான பக்தி. பக்தியில உண்மையான பக்தி இருக்கு, போலி பக்தி இருக்கு. வேடதாரிகள் உடம்பு முழுவதும் நீர் பூசி உத்திராட்சம் அணிந்து காவி கட்டி சடைமுடி வளர்த்து, ஆமா சிவா சிவா அப்படின்னு சொல்லி, முருகா முருகான்னு சொல்லி, நாராயணா நாராயணான்னு சொல்லி எல்லாம் பண்ண உடனேதான் சொல்லுது. வேகம்தான் இருக்கு. ஆமா, ஆனா அவனுடைய பக்தி உண்மையான பக்தி. நாம செலுத்துகிற பக்தி உண்மையானதா இல்லையா அவனுக்கு தான் தெரியும். நாம நினைச்சிட்டு இருக்கலாம் நாம உண்மையான பக்தி தான் அப்படின்னு. அந்த பக்தி எத்தகையது என்பது உணர்ந்து அறிகிறவன். ஆமா, இப்படிப்பட்ட அந்த பரந்தவர்களோட தலைவனுக்கு ஒரு குறை இருந்தது. என்ன குறை அப்படின்னா, பிள்ளை இல்லை. எத்தனை நிறை இருந்தாலும் பிள்ளை இல்லை என்பது ஒரு குறை. பிள்ளை இல்லை என்பது ஒரு குறையாகும். அதனால பல பேரும் அதை நினைந்து நினைந்து வேண்டி இறைவனிடத்தில் திருவுருள் பெற்று குழந்தை பேறு பெற்ற ஒரு வரலாறு நிறைய படிச்சிருக்கோம். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வர் ஆயினும், புறநானூற்று பாட்டுப்பா. படைப்பு பல படைப்பு பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வர் ஆயினும், மிகப்பெரிய செல்வம் தான். தானா சாப்பிடுறதில்ல, பலரோடு. அவ்வளவு படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வர் ஆயினும் இடைப்பட குரு குரு நடந்து தட்டி தட்டி நடந்து இட்டும் தொட்டும் கவ்வியும் துழந்தும். அந்த குழந்தையுடைய விளையாட்டை சொல்றாரு. சின்ன குழந்தை அம்மா ஊட்டி விடுறேன்னா அப்படி தானா போட்டு வாயில போட்டு உடம்பு பூரா பூசிக்கும். இட்டும் தொட்டும் கவ்வியும் துழந்தும் நெய்படு அடிசில் நெய்பட விட்டு நெய்ச்சோறாம் உடம்பு போற மயக்குறு மக்கள் இல்லோருக்கு பயக்குறை இல்லை தம் வாழ்நாள் என்று பண்ணாக்கு புலவன் ரொம்ப அற்புதமா சொன்னான். ஆகவே மகப்பேறு இன்மை மிகப்பெரிய குறையாக கருதி அவன் மிகுந்த வருத்தமும் வேதனையும் பட்டு கொண்டிருந்தான். உண்மையான பக்தி உடையவனாக இருப்பான். வாழ்க்கையில ஒரு பற்று இல்லாம, பற்றற்ற வாழ்க்கை, ஒரு பிடிப்பு இல்லாம என்ன போங்க. நம்ம ஐயா சிவகம் ரொம்ப அருமையா சொல்லுவாரு. கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு பிள்ளை இல்லையே. எப்படிப்பா? கொல்லி வைக்க ஒரு பிள்ளை இல்லையே என்று ஏங்குற போது நான் தயார், நீங்க தயாரா? சிவகவியா சொல்ல அடிக்கடி நான் தயார், நீங்க தயாரா? எப்போதும் குழந்தைகள் நாம் சொல்லுகிற சொற்களை கேட்டு புரிந்து கொள்வதை காட்டிலும் நாம் செய்கிற செயல்களை பார்த்து புரிந்து கொள்வதுதான் அதிகம்.
நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நாம இப்ப குழந்தைகளுக்கு முன்னால நாம எப்படிப்பட்ட செயல் செய்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு அலுவலகம் போனாரு, ஆபீஸுக்கு போனாரு. மாலை நேரம் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாரு. வர்றவங்க ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வந்தாரு. வீட்டுல பிள்ளை எடுத்தாங்க. உள்ள நடந்த உடனே சின்ன பையன் அப்பா அப்படின்னு ஓடுன, கையில கொடுத்தாரு. அதை வாங்கிட்டார். வீட்டுல ஒரு ஓரமா உட்காந்து பிரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சார். ஒரு ஓரமா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சார். அப்போது பெரிய பையன் வந்தான். அப்பா எனக்கு அப்படின்னா ஒரு பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்தாரு. அவன்கிட்ட கொடுத்தாச்சு. அடே தம்பி, அண்ணனுக்கு கொடுத்து சாப்பிட்றா அப்படின்னா. ஓ, நான் கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன்னு அவர் சொன்னார். அடே டே டே அப்படிலாம் சொல்லாத, தானா தின்னா வீணா போகும், பகிர்ந்து தின்னா பசி யாரும் சொன்ன. அடுத்த நிமிஷம் அப்படி சொன்னா, நீ மட்டும் செய்யறியோ அப்படின்னு கேட்டா. இவருக்கு ஒண்ணும் புரியல. என்னடா நான் எல்லாம் செய்யலன்னு கேட்டேன். நீ வீட்டுல சேர்ல உட்காந்து இப்படியே வாய் வச்சு ஊதிக்கிட்டு இருப்பியே, உன் பக்கத்துல நான் உட்கார்ந்து இருந்தேன், ஒரு நாளாவது எனக்கு கொடுத்தியான்னு கேட்டேன். ஒரு நாளாவது எனக்கு யாரோ கண்ணத்துல மாத்தி மாத்தி அரைகிற மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு விட்டாரா அந்த வேலைய. அப்போ வீட்டுல வளர்கிற குழந்தைய அதுக்கு பார்க்கிற போது நாம நடந்துக்கிற முறைதான் நம்ம சொல்லுகிற வார்த்தை அப்புறம் ரொம்ப முக்கியம். அப்போ அவன் மகப்பேறு இன்மையை வருந்தி 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 வாழ்க்கையில ஒரு வெறுப்புற்று இருந்த நாளில ஒரு நாள் அப்படியே கடற்கரை ஓரமா இப்படி உதவி வர மாதிரி இருந்தான். அப்ப பாருங்க, அந்த இடத்துல உமையவளாகி அன்னை பராசக்தி அவரு சொன்னார்ல, பரவர்களை பண்ண அது பரப்பா அப்படின்னு. ஆக அவ ஒரு சின்னஞ்சிறு குழந்தையாக அந்த கடற்கரை ஓரத்துல ஒரு புறத்திலே கடந்தவள் வாய் திறந்து அழுதாள். சின்ன குழந்தை அழுகுது. நமக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு ஏங்கி தவிக்கிறது. அப்படியே அந்த பக்கமா வந்தா எங்கேயோ இருந்து ஒரு அழுகுறல், அது குழந்தையினுடைய அருகல். அந்த திசை பக்கமா போனா அழகே வடிவான ஒரு குழந்தை கைய வச்சு சசி அழுதுட்டு இருக்கு. அப்ப நினைச்சா, எல்லாம் வல்ல சிவபரமா எனக்காக தந்த குழந்தை இது. ஆமா, அவன் பாருங்க எவ்வளவு பெரிய ஆடுமாடாடலாம். இந்த பெண்ணு யாரு? கடலில் தோன்றிய அலைமகளோ, கடலில் தோன்றிய திருமகள். கடவுள் தோன்றியதானே? ஆமா, திருமகளோ. ஆமா, அப்புறம் மீரர தேவ மகளோ, கானக மகளோ. பிள்ளையில்லா எனக்கு கூடல் பெருமான் அருளிய குழந்தை இதுவோ என்று நினைத்தான். வேகமாக சென்றான், வாரி எடுத்தான். அப்படியே தோள்களில் சாத்தி சுமத்தி அது என்ன பண்ணா பாருங்க, அப்படியே அணைத்து கொண்டு வந்து தன் மனைவியிடம் தந்தான். யாரிடம் தந்தான்? மனைவியிடம். ஆண்டாள் நாச்சியார் அப்படி கிடந்தவதான். ஆண்டாள் நாச்சியார் திருவல்லிபுத்தூர்ல துளசி செடியின் அடியில கிடந்தவதான். பெரிய ஆழ்வார் துளசி பெருமானுக்காக பறிக்க வந்த போது குழந்தையாக கிடந்தாள் ஆண்டாள். ஆமா, என்னை ஆண்டாள், அவர் தமிழே ஆண்டாள், என்னையே ஆண்டாள், பெருமானையே ஆண்டவள் தான் ஆண்டாள் என்ற அற்புதமா. ஆமா, உடனே அதை கொண்டு போய் தன் மனைவியிடம் தந்தான். அவள் ஆனந்த கண்ணீர். பெறாது பெற்ற குழந்தை, பெறாது பெற்ற குழந்தை. ஆம், சொல்லுவாங்கல்ல,
தான் பெறாது பெற்ற குழந்தைய தான் பெற்ற குழந்தை போல வளர்க்கிறவங்களும் உண்டு. பெற்ற குழந்தைய செய்தித்தாள பார்த்தா, தொலைக்காட்சியை பார்த்தாப்பா, 2 நாளைக்கு முந்தைதான் பார்த்தேன். 3 மாத குழந்தையா, குடும்பத்துல பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை. 3 மாத குழந்தைய தண்ணீர் தொட்டியில விழுந்து இறந்து போச்சுன்னு சொல்லிட்டாவோ. வாங்க வாங்க வாங்க, என் குழந்தை பாருங்க தண்ணீர் தொட்டில இறந்து கிடக்கு. அப்போ யாரும் சிந்திக்கல. அப்பதான் சிந்திச்சாங்க, 3 மாத குழந்தை எப்படி தவந்து போகும், தண்ணி தொட்டி மேல எப்படி ஏறும், அது எப்படி உள்ள விழும், கவனிக்க வேண்டிய முறையில கவனிச்சாங்க. 4 சாத்திரம் இதெல்லாம் வந்துரும்ல, கவனிக்க வேண்டிய முறையில கவனிச்சதுனால உடனே உண்மையை சொன்னா ஒரு தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா. பெற்ற குழந்தையை காட்டிலும் போற்றி கண்ணும் கருத்துமாக அந்த குழந்தையை வளர்த்து வந்தான். ஆமா, முத்தமிட்டு உச்சி மாந்து, ஆமா, கடலிலே கிடைக்கின்ற விலையுயர்ந்த பாசிகள், கடலான விலையுயர்ந்த முத்துக்கள், அவற்றையெல்லாம் கோர்த்து மாலையாக செய்து அந்த குழந்தைக்கு அணிவித்து பார்த்தாலாம். ஏற்கனவே குழந்தை அழகு, இப்ப இது அழகுக்கு அழகு சேர்க்கலாம், அழகுக்கு அழகு சேர்க்குது. சில பேருக்கு இப்படியே அதான் ஒப்பனை, மேக்கப், அவன் சொல்றாங்க எல்லாம் ரொம்ப நேரமா துணுக்குகள் படிப்பேன். அப்போது என்னையா வரேன்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரமா நான் காத்துட்டு இருக்கேன், வரமாட்டேங்க. எங்க வீட்டம்மா, ஆமா, அது முடிஞ்சு வந்த பிறகு நான் வர முடியும். அப்படியே அப்படிதான். அப்போ என்ன பண்றாரு பாருங்க, பாசிகள் முத்துக்கள் மாலையாக கோர்த்து அணிவித்தால் அது ஏற்கனவே அழகுக்கு மீண்டும் மேலும் ஒரு அழகு சேர்த்தது போல அந்த குழந்தை இருந்தது. தன் வயது ஒத்த சிறுமியோடு சேர்ந்து சிறு வீடுகள் கட்டியும் நாமே மணல் இல்லாத இடத்துல மணலை கொண்டு வந்து போட்டு வீடு கட்டுறோம், அது பூரா மணலா கிடக்கு. மணல் வீடு கட்டியும் தாழைப்பூ கொன்றை மலர்களை கொய்து வந்து அந்த இனியிடம் கொடுத்து வளர்கிறாள் அந்த குழந்தை. நாளும் அந்த குழந்தை என்ன செய்யற, வளர்ந்து வருகிறாள். ஆமா, இப்போ அது ஒரு பக்கம் இருக்க, சிவபெருமான் நந்தியின் தேவனை என்ன சொன்னாரு, சுறா மீனாக பிறக்க கடவாயினாரு. நந்தியம் பெருமான் சுறா மீனாக வடிவெடுத்து அலைகள் சூழ்ந்த கடலிலே அலைந்து தெரிந்தார். இங்கே அங்கே 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 அலைந்தார். கலக்கிறார் கடல்ல, கடற்கரை பக்கம் போகவே அஞ்சுறாங்க எல்லாரும். யாரும் மீன் பிடிக்க கடலுக்குள்ள போகல, கடற்கரை பக்கமே போகலைங்கிற போது கடலுக்குள்ள எப்படி போறது, பயம். அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, இப்படிப்பட்ட ஒரு நிலையில பல நாட்களாக கடலுக்கு செல்லாத நிலையில பசியும் பட்டினியும் வந்து இருக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்போ கடலுக்குள்ள யாரும் போகல, எல்லாம் பசி பட்டம் பட்டினி என்று கிடக்கிறாங்க. இப்ப பார்த்தான், ஒரு அரசனுக்குரிய கடமை தன்னுடைய குடிமக்களுக்குரிய இன்னும் குறையோ அந்த குறையை நிறைவு செய்யணும். அதான அரசனுக்கு கடமை. எத்தனை குறைகள், ஆமா, இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போறவங்க இருக்காங்க.
காதலியே போட்டுக்காரவங்க இருக்காங்க. அப்போ அரசன் வந்து முறையிடுகிற போது மக்களுடைய குறைகளை தீர்க்கிறவங்க நல்ல அரசன். அது தன்னுடைய பிள்ளையா இருந்தாலும் நீதிதான். மனுநீதி சோழன் வரலாம் அது படிச்சிருக்கீங்கல்ல. தன்னுடைய பிள்ளைதான், ஆனா ஒரு பசுவின் கன்று சாவுக்கு காரணமா இருந்துதான். அந்த கன்றை இழந்த அந்த பசு எப்படி கதறி அழுவதோ அதுபோல என்னுடைய கன்றாகிய இந்த பிள்ளையை இழந்து நான் பின்பற்ற வேண்டும், அப்போதுதான் அது சரியாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதுதான் ஒரு அரசாட்சி. ஆமா, நான் எல்லாரும் என்ன பண்றாங்க, இப்படி வந்து மன்னனிடத்தில் முறையிட்டு 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 செய்திகளை சொன்ன போது மீனவனுக்கு ஒண்ணு தலைவர்களுக்கு என்ன செய்யலாம்னு பார்த்தான். இப்ப என்ன பண்ணா, ஒரு அறிவிப்பு செய்தான்ப்பா. ஒரு அறிவிப்பு. என்ன அறிவிப்பு அப்படின்னு கேட்டான், யார் ஒருவன் கடலிலே அலைந்து திரிந்து எல்லாரையும் தொல்லமும் துயரமும் படுத்துகின்ற இந்த சுறா மீனை வென்று அடக்குகிறானோ அவனுக்கு என்னுடைய அருமை மகளை நான் திருமணம் செய்து கொடுப்பேன். அவனுடைய அருமை மகள் யாரு? உமையவள் தானே? ஆமா, என்னுடைய அருமை மகளை நான் திருமணம் செய்து கொடுப்பேன். அது உமையவள் தான். மாலா வந்து பிறந்திருக்காங்க, யாருக்கும் தெரியாது. அப்ப என்ன பண்ணாங்க, பல பேரும் வந்து போட்டி போட்டாங்க. பல பேரும் வந்து போட்டி போட்டாங்க. போட்டி போட்டா எல்லாராலையும் வெற்றி பெற முடியல. எல்லாம் வந்து 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 தோற்று போனாங்க. சீதைக்காக வைக்கப்பட்ட சிவதனுசு, யார் ஒருவர் இந்த தனுசை எடுத்து அம்பு கோர்க்கிறாரோ அவருக்குத்தான் என்னுடைய மகளை நான் திருமணம் செய்து தருவேன்னு சொல்லிட்டாரு. அடே அப்பா, சீதை இல்லையா? பல பேர் நானே நீ எல்லாம் வந்து போட்டி போட்டு அதை அசைக்க கூட முடியலையா. அது சிவதனுசுவ தூக்குறதுங்க, அசைக்கவே முடியல. அப்புறம் தூக்கி அப்புறம் தாழ்த்துவ முடியல. அந்த நிலையிலதான் ராமன் வந்தான். விஸ்வாமித்திர முனிவரோடு வந்தான். முன்னே பாருங்க, விஸ்வாமித்திர முனிவர், அவருக்கு பின்னே ராமன், அவனுக்கு பின்னே இலக்குவன். இப்படி 3 பேர் அப்படியே போறாங்க. போற போது அகலிய சாபம் எல்லாம் நீங்கிய வரலாறுலாம் இருக்கு. இப்போ அரண்மனைக்குள்ள விஸ்வாமித்திர முனிவர் வருகிறார் என்ற உடனே அயோத்தி அரசனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தசரன் எதிர்கொண்டு அழைத்து வந்து ஆசனத்தில் இருத்தி அவருக்கு வேண்டிய உபசரணைகள் சிறப்புகள் எல்லாம் செய்த பின்பு கூட நிற்க 2 இளைஞர்களை பார்த்தார் தசரன். அவன் பார்வையிலேயே அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் யாருன்னு கேட்கலன்னா அதுதான் அவன் நினைக்கிறான். யாரு 2 பேரும்? அவன் சொன்னான், அயோத்தி வேந்தன் தசரதனுடைய பிள்ளைகள். எங்க வந்தாங்கன்னு கேக்குறீங்களா? என்னுடைய வேள்வியை காக்க வந்தவர்கள். அதுதான் கூட்டிட்டு போனான். விஸ்வாமித்திர முனிவர் தசரதன்கிட்ட வந்து, நான் வேள்வி செய்கிறேன், யாகம் அரக்கர்களாம் வந்து தொல்லை, எல்லையில்லாத தொல்லை தந்து வேள்வியை நடத்தப்படாமல் செய்கிறார்கள். ஆகவே அவர் கேட்டபோது நல்லா கவனிச்சுக்கிறார். விஸ்வாமித்திரன் யாராவது ஒருத்தர் அனுப்பி என்னுடைய வேள்வியை காக்க சொல்லுங்கன்னு சொல்லல. உன் புதல்வர் 4 எப்படிப்பா? உன்னுடைய புதல்வர் 4 கரிய செம்மலை தந்துடு. இதான் சொல்ல, அப்படி பார்த்துக்க. சேர்க்க நம்ம கம்பன் வார்த்தை போட்டிருக்கான். கரிய செம்மலை தந்துடி, நல்ல கருவாயம், கருநிறம். மின் புதல்வர் 4 கரிய செம்மலை தந்துடுதி. துடிச்சு போனான்.
விஸ்வாமித்திர மகனை கேட்கிற மாதிரி நினைக்கிறான், தன் உயிரையே கேட்கிறாரு அவரு, ஏன்னா உயிராக கருதுன. அப்போ அவர் சொன்னாரு, சின்னஞ்சிறு பாலகன் அவன் அதை நீங்க சொல்ற வேலைக்கெல்லாம் ஆக மாட்டான், நான் வருகிறேன். தசரதனே வரணும். இந்த பேர் பாருங்க, தசரதன். ரதம்னா தேர், தசம்னா 10. 10 திசைகளிலும் தேர் ஓட்டி வெற்றி பெற்றவன் தசரதன். 10 திசையிலும், 2 திசை மேல கீழே, 10 திசையிலும் தசரதன் என்று பேரு. நானே வரேன்னா, எனக்கு உன் கரிய செம்மல் ஒருவனை தந்துடுதி என்று அவன் கேட்டு கூட்டிட்டு போனாரு. அப்ப அவன் சொன்ன, வேள்வி காணிய வந்தனரு, அயோத்தி மன்னன் தசரதன் சொல்றாரு விஸ்வாமித்திரன், என்னுடைய வேள்வியை காக்க வந்தாங்க, இன்னும் காண்பார்னா. நீ வச்சிருக்கியா இந்த தனுசு, அதையும் காண்பார்னா. வந்தது வேற, இப்ப செய்ய போறது வேற. வேள்வி காணிய வந்தனர் இன்னும் காண்பார்னா. இந்த சின்ன பையனை அது செய்ய போறான். பல பேர் அசைக்க கூட முடியல அப்படின்னு. இப்போ நம்ம எல்லாம் கவனிக்கணும் பாருங்க. ராமன் மிடுக்கோடு நடந்து போனா இளம் பிள்ளை, அந்த வில்ல அப்படி ஒரு கையாலே தூக்கணும். ஒரு கையால தூக்கி அம்பு தொடுத்து வளைச்சு காட்டணும். ஆமா, ஒடிச்சுட்டான். இல்லையா, என்ன பண்ணிட்டான், ஒடிச்சுட்டான். அப்போ என்ன வந்தா பாருங்க, எடுத்தது கண்டனர். எல்லாரும் வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்காங்களாம். இந்த இளம் பாலகன் இளைஞனா இருக்கான். எவ்வளவு பெரியவங்க தான் முடியாம தோற்று போனாங்க. இந்த இளம் பாலகனாக இருக்க இவனா இந்த காரியத்தை செய்ய போறானோ, வச்ச கண்ணு வாங்காம எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்களாம். தூக்குனதை பார்த்தாங்களாம். வளைச்சதே ஒடிச்சதே யாரும் பார்க்கலையா. படார்னு சத்தம் கேட்டான். டபோர். எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர். அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கு? கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள வேலை முடிச்சுட்டான். தூக்குனதுதான் பார்த்தாங்க, வளைச்சது ஒடிச்சதும் பார்க்கல, சத்தம் தான் கேட்டுச்சான். எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர். அதனாலதான் அவன் கவி சக்கரவர்த்தி கம்பன் எந்த நிலையிலும் சொற்களை அற்புதமா பெய்து வச்சு செய்றான். ஆமா, அதுபோல இந்த வரபவர் கொடுத்து இப்போ என்னுடைய மகளை இந்த சுராந்தன எவன் ஒருவன் அடிப்படுத்தி கொன்று குவிக்கிறானோ அவனுக்கு மகளை மாவட்டி தருவேன்னு சொல்லிட்டாருல. அந்த அம்மா பிரிஞ்சு வந்திருக்கா. அவரும் பிரிவாற்றமையில் இருக்காரு. எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியாதுல்ல. ஒரு பகுதி எண்ணில் ஒரு பாதி. ஆமா, அந்த பேராசிரியர் நமசிவாய அண்ணன் சொல்லுவாரு. அவர் நமசிவாய, அந்த அம்மா பேரு ஜானகி. சொல்லுவாரு, தம்பி உங்க அண்ணி எண்ணில் ஒரு பாதி பாரு, எண்ணில் ஒரு பாதி. அப்படி கரு மனைவி தன்னில் ஒரு பாதி, எண்ணில் ஒரு பாதி. அது இப்போ தன்னில் ஒரு பாதியாக இருந்தவளாகிய உமையவள் தன்னை பிரிந்து போய் மீன ஒரு குளத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறாள். அப்போ எவ்வளவு வேலைக்குத்தான் அந்த பிரிவாற்றலைய தாங்கிக் கொள்ள முடியும். ஆமா, அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நான் அங்க மீனவர் குளத்திலே இளவரசியாக வளர்கிற உமையவளாகி அந்த அன்னையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். மனம் வைத்தார், திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஆமா, உடனே என்ன பண்ணாரு, இவன் என்ன சொல்லியிருக்கனா, இந்த திமிங்கலத்தை அடக்கி ஒடுக்கி எவன் ஒருவன் சொல்லுகிறானோ அந்த பரதவர் குலத்தை சார்ந்தவனுக்கு என்னுடைய மகளை நான் மனமடித்து கொடுப்பேன். ரொம்ப எச்சரிக்கையா சொல்றான்.
வேற எவனா வந்து கலப்பணம் ஆயிடக்கூடாதுன்னு சிவபெருமான் பார்த்தாரு. சிவனடியார போய் இந்த காரியத்தை செய்யலாமான்னு முதல்ல நினைச்சாரு. அதை ஏற்றுக்க மாட்டார். அதனால பரம்பரையா மீன் பிடிக்கிற மீனவர் குலத்துல பிறந்த ஒரு இளைஞனாக வாலிபனாக ஒரு உண்டாங்க. அவரு நினைச்சா எதுனா செய்யாம இல்லையா, எல்லாரையும் அவரால படைக்கிறாரு. மீனவர் குலத்தில பிறந்த ஒரு இளைஞனாக வாலிபனாக பரம்பரையாக வந்த மாதிரி உடனே அப்படி வேடம் போட்டாராம். அந்த வேடத்தை பற்றி சொல்றதுப்பா, ஆமா நிறைய சொல்றாரு. அது நமக்கு ஒரு சலிப்பா இருக்கும். அப்படி போட்டாரு, இப்படி போட்டாரு, அதை செஞ்சாரு, இதை செஞ்சாரு, நம்ம தேவையில்லை. நடந்து வர்றாராம். ஆமா, ஏறு போல் பீடு நடை. என்ன நடப்பா? ஏறு போல். ஏறுனா காளை. ஆண்களுடைய நடை காளை நடை, ஏறு போல் பீடு. பெண்களுடைய நடை அன்ன நடை. என்ன நடை? அன்ன நடை. ஆமா, பொண்ணா பிறந்தவ நம்ம அம்மா சொல்லுவா, பாட்டி சொல்லுவா, பொண்ணா பிறந்தவ கூலி எதிர நடக்காத. நம்ம பிள்ளை ஓடி ஆடி பாருங்க, ஓடி ஆடி விளையாடுற பிள்ளைய ஆரம்பத்திலேயே தட்டி அடக்கி ஒடிக்கும் இந்த காலத்துல. இப்ப போயிட்டு அவ வேலையை பாருன்ற நம்ம பிள்ளை இப்போ அப்ப சொல்றேன். அது மாதிரி பிள்ளைகள் அப்படி அடங்கி ஒடுங்கி பூட்டி பொண்ணா பிறந்தவ பூமி எதிர நடக்காத, வாய் விட்டு சிரிக்காத. இது எப்படி வாய் விட்டு அப்படி எல்லாம் கட்டுப்பாடு. அதெல்லாம்ப்பா வடலூர் வள்ளல் பெருமான் வந்து மிகப்பெரிய சீர்திருத்தம் பண்ணார். மிகப்பெரிய சீர்திருத்தம் பண்ணார். பெண் மக்களுக்காக, பெண் உரிமைக்காக பாரதி பாடுனா வடலூர் வள்ளற்பெருமான் செயல்ல காட்டினார். எந்த நிலையிலையும் யாருக்கும் எதுவும் வந்து அதெல்லாம் நமக்கு படிக்கிற போது இப்படியே ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறாரே நம்ம காலத்திலேயே, நமக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கணவனை இழந்த பிறகு ஒரு பெண் பூவும் போட்டு எடுக்க வேண்டாங்கிறார்ப்பா. பூவும் போட்டும் எப்பவும் இருக்கட்டும், அதெல்லாம் என்ன வந்துருச்சு, மனம்தான் வேணுமே தவிர பூவும் போட்டெல்லாம் எடுத்துட்டு நம்ம எது வேணாலும் பண்ணலாமா? பூவும் போட்டும் எடுக்காத அப்படி. கருத்துல தாதிய கலெக்டாதேங்கிறாருப்பான். ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு அம்மா குழந்தைய கக்கத்துல ஒடுக்கிட்டு போய் வள்ளற்பெருமான்கிட்ட போய் இன்னும் முறையிடுறான். என்னம்மா, என்ன உனக்கு குறை? ஏதோ அழாத, சங்கடப்படாத, பொறுமையா அமைதியா இருந்து சொல்லுது. இந்த மாதிரி வீட்டுக்காரர் இதாயிட்டார். நான் வந்து அவர் கட்டின அந்த மாங்கல்யத்தை கலட்டல, பூவும் போட்டு எடுக்கல. அது என்ன எல்லாருமா கேலியும் கிண்டலும் பண்றாங்க, பரியாசமா பேசுறாங்க, ஏசுறாங்க, பேசுறாங்க. இதனால அதை தாங்கி கொள்ள முடியல அப்படின்னா, ஒண்ணும் கவலைப்படாத, போற்றுவார் போற்றட்டும், புழுதி வாரி தோற்றுவார் தோற்றட்டும், ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன், எவர் வரையிலும் நெல்லேன் அஞ்சேன். கண்ணதாசன் பாட்டுப்பா. போற்றுவார் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும், எவர் வரினும் நெல்லேன் அஞ்சேன். என்ன? ஆமா, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரு, அப்படியா, சரி சரி, உலகியல் அப்படி இருக்கு, சரி அவன் கட்டின தாலிய கட்டிடணும், பூவர்த்தணும். இந்த கக்கத்திலேயே வச்சிருக்கியப்பா, அந்த குழந்தை யாருன்னு கேட்டாரு. அவர் பெற்று கொடுத்த குழந்தைதான். அவன் கட்டின தாலி ஆகாது, அவன் கட்டின பொட்டு வைக்க கூடாது, பூ வைக்க கூடாது, பெற்ற குழந்தை மட்டும் அம்மா தூக்கி வெளியில போடுமான்னாரு. ஐயோ சாமி அப்படின்னா இல்லையா? அவர் நினைவை சுமந்து கொண்டு இரு. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கேன் நினைக்கிறேன். சௌந்தர கைலாசம்னு ஒரு அம்மா, சௌந்தர கைலாசம் மிகச்சிறந்த பேச்சாளர்.
மேடையில் அப்படி உட்கார்ந்தா யாரு பாக்குறாங்க கையெடுத்து கும்பிட தோணும். மீனாட்சி மாதிரி இருக்கு. அப்படியா அந்த தோற்றம் அழகா தீர்ச்சி திருநீர் குங்கும போட்டு தலை நிறைய பூ வச்சு அப்படியே உட்கார்ந்தா மீனாட்சி தாய் உட்கார்ந்த மாதிரி இருக்கு. என்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஒரு 6-7 முறை தேனி நவராத்திரி விழா நம்ம அவருக்கு 2 தடவை வந்தாங்க. அதனால இப்ப என் கையெழுத்த போச்சு. இந்த புலவருடைய கையெழுத்துக்காகவே அவர் கூப்பிடறதுக்கு வரணும் இல்லையா அப்படின்பாங்க. முத்தா எழுதுவேன். அப்போ திருவானந்த வாயார் சாமி சொல்லுவாரு, 10 காசு காடு போட்டு கடவுளை கூட புலவரை கூப்பிட்டுருவாரு. 10 காசு காடு போட்டு கடவுளை கூட கூப்பிட்டுருவாரு. அப்படி எல்லாரும் வந்தாங்க. ஏதோ சோக்கலுடைய அளவு கொடுத்து வழிகாட்டிட்டு போனாரு. அந்த மாதிரி அப்போதான் அந்த பொண்ணுக்கு புரிஞ்சு. அந்த அம்மா சௌந்தர கைலாசம் இந்த மாதிரி பூவும் பொட்டோடு அவரு கைலாசம் காலம் ஆக்கியாருன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு போக முடியல. ஒரு 3-4 மாதம் கழிச்சு சென்னைக்கு போய் அந்த அம்மாவை பார்க்கலான்ட்டு அப்படி போனேன். வாசற்படி ஏறுனா உள்படியில அதுல அந்த அம்மா சேர்ல உட்கார்ந்து இருக்காங்க. அப்படியே வாசப்படியிலே நின்னுட்டேன். என்ன புலவர், ஏன் வெளியில நின்ட்டீங்க, வாசல்ல நின்ட்டீங்க, உள்ள வாங்க அப்படின்னாரு. அப்படியே தயக்கமாங்க. அம்மாவை வேற கோலத்துல பாக்குறதுக்கு நீங்க நினைச்சிருக்கீங்க. வேற கோலத்துல இருப்பா, எப்படி அவளை பாக்குறதுன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. வேற கோலத்துல இல்ல, ஏற்கனவே இருந்த அந்த கோலத்தோட இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சிந்தனையோட நிக்கிறீங்க. அதனால அப்படியே போய் காலை தொட்டு கும்பிட்டேன். வேற ஒண்ணும் இல்லையா, காஞ்சி பெரியவர் சங்கராச்சாரியார் பூவும் போட்டு எடுக்காத, பூவும் போட்டும் எடுக்காத, நீக்காத, அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால வச்சு இப்ப வள்ளலாறுல இருந்து பெரிய சான்றோர் ராமானுஜர் மிகப்பெரிய சீர்திருத்தம், பெரியவங்க சீர்திருத்தம். நாம தான் அதெல்லாம் இது பண்ண வச்சுங்க. அப்போ என்னது பாருங்க, இந்த நிலையில் மீனவர் பரவ குலத்தை இளைஞனாக வேடம் கொண்டு அங்க வந்து ஏறுபோல் பீடு நடை போட்டு அங்க உள்ள வந்தாரு. கூட்டமா நின்று கவலை கோய்ந்த முகத்தோட இருக்காங்க. இங்க எல்லாரும் கூடி இருக்கிறீங்க, ஏன் உங்க முகத்துல எல்லாரும் முகத்திலையும் கவலை தோடுகிறது, கவலை கடலில் மூழ்கி இருக்கிறீங்க, என்ன காரணம்னு கேட்டார். அப்போ அங்கே இருந்தவர்கள் நடந்த நிகழ்ச்சி எல்லாவற்றையும் விளக்கமா சொன்னாங்களாம். ஆமா. அப்போ இவர் மனதுக்குள்ளே மகிழ்ச்சி, மனதுக்குள்ளே மகிழ்ந்து காலை போன்ற தோற்றமுடைய இளைஞன் நான் எவ்வளவு பெரிய மீனையும் வலை வீசி பிடித்து விடுவேன், எவ்வளவு பெரிய மீனா இருந்தாலும் சரி அதெல்லாம் வலை வீசி பிடித்து விடுவேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த வலை வீசி மீனை பிடிப்பதில் வல்லவன் நான் அப்படின்னு சொன்னார். கவலை எல்லாரும் விடுங்க, பொறுப்பை என்கிட்ட கொடுங்க, நான் அதை செய்து காட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆமா. அப்போ இந்த சிவபெருமான் மீனவ இளைஞனாக வந்தவர் வலையை வாங்கி கடலிலே சுற்றி சுழன்று தெரிகிற சுறா மீனை பார்த்து வீசினார். சுறா மீன் வெளியில போகுன்னு எப்ப அவச்ச போய் சேரலான்னு காத்துட்டு இருக்கு இல்லையா, வலையில் அகப்பட்டது. பலரும் கூடி இழுக்க முடியாத அந்த சுறா மீனை பரம்பொருளாகிய சிவபெருமான் நான் இழுத்து வெளியே கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து அந்த சுறா மீனை மேல கொண்டு வந்து அப்போ அப்படி வலையில் அகப்பட்ட அந்த சுறா மீனை கரையில் போட்டார். ஆமா. பரதவர் அனைவரும் மகிழ்ச்சி கூத்து ஆடினார்கள். இவரை தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்களா, ஆஹா ஆஹா அருமை 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 அப்படின்னு.
பரலோக பெண்கள் அத்தனை பேரும் குலவை இடுகிறார்கள், குறவை குத்து ஆடுகிறார்கள். அவர்களுக்கே உரிய அந்த ஆட்டங்கள்லாம் ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள். ஆமா, அது பிறகு அந்த பரலவனாகிய மீனவர் தலைவன் தான் பெற்று அருமை மகளாக வளர்த்த அந்த பெண்ணை அந்த இளைஞனாக வந்த மீனவனுக்கு இளைஞனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். ஆமா, அப்போ திருமண கோலத்தோடு பூண்டிருந்த சிவபெருமான் உமையவளோடு திடீரென்று மறைந்து போனான். உமையோடு கூடியிருந்தவன் திடீரென்று மறைந்து போனான். அத்தனை பேரும் திகைத்து போய் சுற்றும் முற்றும் பார்த்தார்கள். அப்போது வானத்திலே நந்தியம்பெருமானுடைய வாகனத்தில் அம்மையும் அப்பனுமாக காட்சி தந்து அத்தனை பேருக்கும் அருளாட்சி வழங்கினார்கள். காட்சி தந்து அத்தனை பேருக்கும் அருளாட்சி வழங்கினார்கள் என்பதோடு இந்த வலை வீசிய படலமாகிய இந்த திருவிளையாடல் நிறைவு செய்கிறது. அடுத்த வாரம்